கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷர் நிந்தைகளுக்கும் பயப்படாமலும் அவரின் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். பிரியமானவர்களே, யோபு என்பவர் தேவனை பற்றி நன்கு அறிந்தவராயும் வேதத்தை நன்கு கற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்து தனது சொந்த பிள்ளைகள் வழி தவறி போகாதபடி உபவாசம் இருந்து வேண்டிக் கொண்டார். அவரும் செம்மையான மனிதனாய் வாழ்ந்து வந்தார். அவரின் உத்தமத்தை குறித்து அவரை எப்படியாவது விலத்தள்ள வேண்டும் என்று சாத்தான் தேவனிடம் உத்தரவு கேட்டான். தேவன் யோபு வழி தவற மாட்டான் என்று சொல்லி உத்தரவு கொடுத்தார். சாத்தான் வாதியால் பிள்ளைகள் இறந்தார்கள், ஆடு மாடு இறந்தன, எல்லா ஆஸ்திக்கும் சேதம் வந்தது. யோபுவுக்கும் உடல் முழுக்க பருக்கள் வந்தது. அப்பொழுது யோபுவின் மனைவி தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்னாள். யோபுவின் நண்பர்கள் நிந்தித்தனர், அவரை மனம் நோகும்படியாக பேசினார்கள். ஆனாலும் யோபு கர்த்தராகிய தேவனுக்கு முன்பாக விசுவாசத்தோடு தன்னை காத்து கொண்டார். சோதனை காலத்திற்கு பின்பு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றார். நாமும் யோபு அவரை போல் தேவனுடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு மனுஷர்கள் நிந்தனைகளுக்கும் தூஷணங்களுக்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து விசுவாசத்தோடு வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெறுவோம். ஆமென்.